இருக்கீங்க. வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொல்வார், நூல்னு ஏன் தெரியுமா பேர் வச்சான் தமிழன்? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்பார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். நான் பேசுவது வரலாறு. வாசிக்க மட்டும் கற்றுக்கொண்டால் போதும், முன்னால் இருக்கின்றவன் என்ன பேசுகிறான் என்பது நமக்கு புரிந்து போகிறது. அதற்காகத்தானே வாசிக்க வேண்டும் என்கிறோம் நாம். நான் வாசிக்கிறேன், யாராரோ எனக்கு சொல்லிக் கொடுத்தவை எல்லாம் மூளையில் கசடாக இருக்கிறது. நான் படித்து தெரிந்து கொள்கின்ற பொழுது என் மன உணர்விலே வரக்கூடிய புத்தி என்பது வேறாக இருக்கிறது. யாரோ ஒருவர் படித்து சொல்லுவது வேறாக இருக்கிறது. அவருடையது மனதை கழுவிய கவிதை, பெண்ணினுடைய வலி குறித்த அவருடைய கவிதை அவருடைய புத்தகத்தில் தான் படித்தேன். அவர் சொல்கிறார், பெண்ணிற்கான வலி இந்த உலகம் அறிந்து கொள்வதே இல்லை. அதை குறித்து எழுதியிருப்பார். அவர் ஒரு ஆண் தாய் தான் எழுதியிருப்பார். தொட்டிலில் குழந்தையின் அழுகுரல், வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். வாசிப்பு என்ன செய்யும்? நீங்கள் நான் யூடியூபில் பேசியது யூடியூபில் வந்திருக்கிறது. உண்மையில் நான் சொல்லுகிறேன், புத்தகம்தான் இன்றைக்கு என்னை இந்த நிலையில் நிறுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எந்த புத்தகத்தை நீ தலை குனிந்து படிக்கிறாயோ அது உன்னை இந்த சமூகத்தில் தலை நிமிர வைக்கிறது. எந்த புத்தகம் என்பதில் கவனம் கொள்ளுங்கள். பல புத்தகங்கள் நம்மை தலைகுனிய வைக்கக்கூடிய மூளை செலவையை செய்த வண்ணம் இருக்கின்றன. நல்லா படிச்சுட்டா என்ன தெரியுது தெரியுமா? புத்தகத்தை காலில் தொட்டா என்ன செய்யலாங்க? தொட்டு கும்பிடணும்ல, இல்ல காலால எட்டி உதச்சி தீயில போடலான்னு தெரியும் படிச்சா. சில புத்தகங்கள் இருக்கு, ஒரு கெட்ட வார்த்தையை எழுதி நான் அரபியில போடுறேன். நமக்கு அரபி குரானுடைய எழுத்து தானே. இப்ப நான் சமஸ்கிருதத்தில் ஒன்னு கெட்ட வார்த்தை ஒன்னு எழுதி போடுறேன், அது வேதங்களினுடைய எழுத்து தானே. வாசித்து பொருள் தெரியாதவர்கள் காலில் அது பட்டவுடன் எடுத்து பாட்டாங்க, அடடா சமஸ்கிருதம், ஐயோ அரபின்ன உடனே கண்ணில் ஒற்றிக்கொள்வார்கள். ஆனால் அது கெட்ட வார்த்தையாக இருக்கும். பொருள் புரிந்து வாசிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு வருகிறதோ அவர்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய சில விஷயங்களை விட்டு செல்கிறார்கள். ஒன்றும் இல்லை, இந்த கடைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு மட்டும் நீங்க சவுண்ட் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்படி சொல்கிறேன், ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஆயுளை காவு கேட்கிறது. ஒவ்வொரு பதிப்பாளனும் ஒவ்வொரு எழுத்தாளனும் ஒரு புத்தகத்தை முழுமையாக வடிவமைத்து தகுதியான புத்தகத்தை இந்த சமூகத்திற்கு கொடுப்பான் என்றால் அது அவனுடைய வாழ்வைத்தான் காவு கேட்கும். நான் இதை முன்னமேயே சொல்லி இருக்கிறேன், நினைவுபடுத்திக் கொள்வதற்காக மறுபடியும் சொல்கிறேன். எந்த புத்தகத்தையும் நாம் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்கிறார் ஒரு மாபெரும் பேரறிஞர், வெளிநாட்டுக்காரர். காசு கொடுத்து புக்கை வாங்கவே முடியாதான். நான்லாம் காசு கொடுத்து தான் வாங்குவேன். என் ஃப்ரெண்டு சொன்னான், பர்வீன் எந்த புக்கையும் கடனா கொடுத்துறாத. ஏன்? என்கிட்ட இருக்கிற புக்கெல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான். கூச்சமே இல்லாம துட்டே கொடுக்காம வாங்குற ஒரே பொருள் புக்கு. புத்தகத்தை காசு கொடுத்துதான் நான் வாங்குகிறேன். ஆனால் அந்த அறிஞன் சொல்லுகிறான், இல்லை நீ ஒருபோதும் ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. ஆச்சரியமாக இருந்தது, கீழே படித்து பார்த்தேன். அவன் சொல்கிறான், நீ வாங்கியதெல்லாம் காகித கூலியும் அச்சு கூலியுமே தவிர எந்த புத்தகத்தை யாரால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும்?
காசு கொடுத்து சிந்தனைகளை வாங்கிவிட முடியுமா? எந்த காசு கொடுத்தும் யாருடைய சிந்தனையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம் கையில் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது என்றால் அது நாம் செய்த முன்வினையின் பயன் அல்லது இந்த காலத்தில் நாம் செய்த அறத்தின் பயனாக அந்த புத்தகம் நம் கைக்குள் வந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த பல பேர் நிறைய புக் வாங்கிட்டு போறீங்க. பெரம்பலூர்ல தரேஸ் அகமது அவர்கள் வருவதற்கு முன்னால் புத்தக கண்காட்சி இல்லைங்க. அதற்கு முன்னால் பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த ஊர் தான் இந்த ஊர். கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்த கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரம்பலூர் வேறு. கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொண்டதற்கு பின்னால் தமிழகத்தில் பெரம்பலூரின் நிலை வேறு. இது வரலாறு. நான் பேசுவது வரலாறு. வாசிக்க மட்டும் கற்றுக்கொண்டால் போதும், முன்னால் இருக்கின்றவன் என்ன பேசுகிறான் என்பது நமக்கு புரிந்து போகிறது. அதற்காகத்தானே வாசிக்க வேண்டும் என்கிறோம் நாம். நான் வாசிக்கிறேன். யாராரோ எனக்கு சொல்லிக் கொடுத்தவை எல்லாம் மூளையில் கசடாக இருக்கிறது. நான் படித்து தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது என் மன உணர்விலே வரக்கூடிய புத்தி என்பது வேறாக இருக்கிறது. யாரோ ஒருவர் படித்து சொல்லுவது வேறாக இருக்கிறது. இப்ப நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கேன். 13 வயது எனக்கு. நான் பொன்னியின் செல்வன் படிக்கும்போது, அறிவதி அண்ணனுக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்றேன். எனக்குன்னு ஒரு கனவு பாத்திரம் ஒன்று இருந்ததண்ணா. சத்தியமா நான் 14 வயசு வரைக்கும் நம்பினேன். மாடியிலிருந்து, மொட்டை மாடியில் எங்க வீடு, எட்டி பார்க்கும்போது பஞ்ச கல்யாணி குதிரையில வந்தியத்தேவன் வருவான். சொல்றேன்ல, கேளுங்க. மேல இருந்து கீழே குதி, என்னை உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்கிறதெல்லாம் கனவு. அப்படிங்க வந்தியத்தேவன் மனசுல அப்படி இருந்தது. வந்தியத்தேவன் படம் பார்த்தனா, நல்ல வேளை அவன் வரலைங்க. ஏனென்றால் அந்த வந்தியத்தேவன் என் வந்தியத்தேவன் இல்லை, அது மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன். நம் அனுபவங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் வாசிக்க வேண்டும். நம்முடைய மன பரப்பிலே அந்த விஷயங்களை உள்வாங்குவது என்பது வேறு. யாரோ ஒருவர் சொல்லி ஒரு விஷயத்தை கேட்பது என்பது வேறு. அந்த அனுபவத்தை நான் இப்படி சொல்லுகிறேன். நான் பல இடங்களில் இதை பதிவு செய்ததில்லை. இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் பதிவு செய்கிறேன். சில நூல்கள் அழவைக்குங்க. சில நூல்கள் 40 பக்கம் அப்படி சரையில் படிச்சிருவேன். சில நூல்களை 2 பக்கத்துக்கு மேல தாண்ட முடியாதுங்க. 3வது பக்கத்திற்கு போகவே முடியாது. 18-20 தடவை அந்த 2 பக்கங்களையே படித்துக் கொள்ள சொல்லும். அது சில புத்தகங்களை படித்துவிட்டு நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். 36 மணி நேரம் ஒரு இடத்தில் அசையாமல் உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். நான் அண்ணா கரினினான்னு ஒரு புக்குங்க, டால்ஸ்டாய் எழுதிய புத்தகம். படிச்சுட்டு குளிக்கல, சாப்பிடல, தூங்கல, அப்படியே உட்கார்ந்து இருக்கேன். புத்தகம் என்ன செய்யும்? இதைத்தான் செய்யும். பாரதி சொல்கிறான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து. நான் சொல்லவா? மனச வெளுக்கும் சாம்பல் புத்தகம். நம்மளை கழுவிடுங்க, நம்மளை கழுவிடும். அந்த புத்தகங்களாக தேடி நம் கையில் கிடைத்தால் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். பெண்களை பற்றி பேசினார் அறிவுமதி. பரத்தையர் பெண்களை பற்றி பேசினால், நான் இங்கே அமர்ந்து கொண்டு பரணி பாடுவது போல் அவர் பாடிக்கொண்டிருந்தார். நானும் அவர் பக்கத்தில் நின்று கொண்டு பெண்களின் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த முகத்தில் அவர்களுக்கு நேர்ந்த துன்ப அலைகளை நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். பேய் மகளிரை பற்றி அவர் பேசுகிறார், நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். என்ன வேதனை செய்கிறது ஒரு சொல், நம்ம என்ன செய்கிறது? யாருமற்ற வெளியில் என்னுடைய மூளைக்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை திறந்து விட்டு அதற்குள் என்னை உலாவரச் செய்கிறது ஒரு நல்ல நூல். ஐயா சொல்வார், நான் சொல்லி பல தடவை நீங்க கேட்டிருக்கீங்க, வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொல்வார், நூல்னு ஏன் தெரியுமா பேர் வச்சான் தமிழன்?
ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்பார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். அறிவுமதி அண்ணனுடைய புக்க நட்பு காலம்னு ஒரு புக்கு போட்டிருக்கார். பல கவிதைகள் இருக்கு. அப்படியே படிச்சுட்டே போனேன். சட்டுன்னு ஒரு கவிதை இருந்தது. 11 வயது குழந்தைகளுக்கு, என்ன வயது 40க்கு மட்டும் தெரியுதா நான் எப்படி வாழறதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஒருத்தர் 60 வயசுல கேவலமா நடந்துகிட்டார். அவர்கிட்ட 60 வயசு ஆயிடுச்சு இப்படி நடந்துக்கிறீங்களே சொன்னார் பாருங்க பதில். 60 வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன் நான் இந்த வயதில் இருந்ததில்லை. எல்லாம் புது அனுபவம் தானே, எல்லாமே புது. அவர் நட்பு காலத்துல ஒரு 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 கவிதை சொல்றாருங்க. ஆடை விலகியது, ஆடை விலகியது, சரிசை என்றான் காதலன், சரிசைதான் நண்பன். இந்த வித்தியாசம் இருக்குல்ல, இந்த வித்தியாசத்தை அவர் சொல்லிட்டு போயிட்டார்ல. எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை இருக்குது அவருடையது, மனதை கழுவிய கவிதை. பெண்ணினுடைய வலி குறித்த அவருடைய கவிதை அவருடைய புத்தகத்தில் தான் படித்தேன். அவர் சொல்கிறார், பெண்ணிற்கான வலி இந்த உலகம் அறிந்து கொள்வதே இல்லை. அதை குறித்து எழுதியிருப்பார். அவர் ஒரு ஆண் தாய் தான் எழுதியிருப்பார். தொட்டிலில் குழந்தையின் அழுகுரல், வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால். இந்த வலியை இப்படி எழுதிட முடியுமா? ஒரு வலியை எழுதுகிறார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். எத்தனையோ ஆண்டு காலமாக என் புத்தியிலே சொல்லப்பட்டு வந்த அந்த கசடு என்கின்ற அந்த திரையை ஒரு வெளிச்சம் பாய்ச்சி நகர்த்துகிறது என்றால் அது புத்தகம். சமீபத்தில் ஒரு புத்தகத்தை இப்படி படிச்சு இப்படி திருப்பி பார்த்த பாப்லோ நெருடா எழுதிய ஒரு சிறிய ஆங்கில குறிப்பை அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். திமு அப்துல் காதர் அவர்கள் எழுதிய கம்பனை குறித்த ஒரு புத்தகம். பாப்லோ நெருடாவை பற்றி எழுதுகிறார். வாட் இஸ் லைட்? வெளிச்சம் என்றால் என்ன? எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறோம் வெளிச்சம் என்றால் என்ன என்று. எத்தனையோ பேருக்கு எங்க அப்பா சொல்வார், நிழலை பார்த்து பயப்படுவேன் நான். இரவு எழுந்திருச்சு பாத்ரூம் போனோம், நான் என் நிழலை பார்த்து நானே பயப்படுவேன். அப்பா சொல்வார், நிழலை பார்த்து பயப்படாத சுல்தானா, எங்கேயோ வெளிச்சம் இருந்தால் தானே நிழல் வரும். இந்த சொல் எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனாலும் வெளிச்சம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. பாப்லோ நெருடா சொன்னதாக திமு அப்துல் காதர் புத்தகத்தில் பதிவு செய்கிறார். Light, I cannot explain what it is actually, but some extent I can explain. It is a shadow of God. அது இறைவனின் நிழல்ங்கறாங்க அவரு. இறைவன் ஒன்று ஒருவன் இருந்தால், அவனின் நிழலே இப்படி இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? இந்த கனவை, இந்த கருத்தை அப்படி திறந்து மடை திறந்த வெள்ளம் போல் ஒரு எழுத்தாளனால் செய்துவிட முடியும். இப்ப பாருங்க, நட்பு அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இந்த நட்புங்கிற சொல் வர்றதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். 7ஆம் நூற்றாண்டில் மொழி ரொம்ப முக்கியம் ஐயா. இங்க எல்லாருக்குமே சொல்றேன், கத்துக்கோங்க. இன்றைய இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? வாசிக்க தெரியலீங்க. ஒரு டீச்சரா சொல்ற, மொழி ஆசிரியை நான், அவ்வளவு பிழைங்க. ஒரு சென்டென்ஸ் எழுத தெரியல. இந்த துக்கம் ஏன் தெரியுமா இந்த சமூகத்திற்கு? இந்த பிசாசு ஒண்ணு கையில வச்சிருக்கீங்களா, ஒரு கொள்ளிக்கட்டை, அதால வந்த வேன. யாருமே அதை எழுதி பழகுவதே இல்லை, எல்லாம் தட்டி பழகுறோம். இன்னொரு ஒரு பெரிய விஷயம், சிரமமான காரியம் என்னன்னா, என்ன எழுத விட மாட்டேங்குதுங்க. அதுவே எழுதிக்குது. நான் வேதான் எழுதுறேன், அது வேலை ஆனா உடனே அதை தட்டிடுறேன். என்னது இது? கற்றல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கின்ற பொழுது எப்படி மொழியை நான் சொல்லிக் கொடுப்பேன்? நான் தமிழச்சிங்க,
என் மதம் எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் என் மதத்தை காட்டிலும் என் இனம் எனக்கு என் சமூகத்தில் மிக முக்கியம் என்று களமாடி கொண்டிருக்கின்றவள் நான். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.